கத்திரங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைக்காக நாங்கள் ஒவ்வொரு நிமிஷம் நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆனாலும் கூட இந்த வருஷத்தில் கடைசி சண்டேல கடைசி நாட்களில் நாங்கள் வந்து நிற்கிறோம். சொல்லப்போனால் எல்லா சத்தங்களும் யுத்தங்கள் சீற்றங்கள் எல்லா சத்தங்களும் வந்திருக்குது. எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம். ஆனால் நாங்கள் அந்த கடைசி நாட்களில் நிற்கிறோம். அதே போல் இந்த வருஷத்தில் நாங்கள் கடைசி சண்டேல கடைசி நாளில் வந்து நிற்கிறோம். ஆனப்படியாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு சின்ன வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கேன், கடைசி என்று சொல்லி. அந்த கடைசின்னு சொல்லி நாங்கள் என்னத்தை பார்ப்போமா இருக்குமா இருந்தால் அல்லேலூயா. நாங்கள் இந்த நாள் வருடத்தில் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். அதுவும் பாருங்கள், யோவான் 3:37 ஆண்டவர் சொல்கிறார், அந்த பண்டிகை நாட்களில் உரத்த சத்தத்தோடு கடைசி நாள், அந்த பண்டிகையில் கடைசி நாளில் வந்து ஆண்டவர் உரத்த சத்தத்தோடு தாகமாக இருக்கிறேன் என்னிடத்துல வாங்கன்னு, தாகமாக இருக்கிறேன் என்னிடத்துல வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறான். அந்த சத்தம் இந்த காலையில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கெல்லாம் துணிக்கப்படுவதாக. கடைசி பண்டிகையில் கடைசி நாட்கள் ஏந்தான் எருசலேமில் அதுதான் கடைசி. அந்த பண்டிகை முடிஞ்ச அப்புறம் எல்லாரும் தங்க வீடுகளுக்கு தங்க ஊர்களுக்கு போயிடுவாங்க. ஆனப்படியாக பாருங்கள், அந்த ஆண்டோட அங்களிப்பை பாருங்கள். கடைசி அந்த பண்டிகைன்னு கடைசி நாளில் ஆண்டவர் உரத்த சத்தத்தோடு தாகமாக இருக்கிறேன் என்னிடத்துல வாங்கன்னு ஆண்டவர் சொல்றார். அதே போலதான் இந்த நாளும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், கடைசி சத்தமா இருக்குது. அது இந்த மாசத்து இந்த வருஷத்துல இந்த மாசத்துல இது கடைசி நாளா இருக்குது. கடைசி நாட்கள் இருக்கிறோம், கடைசி மாசத்துல கடைசி கிழமையில வந்திருக்கிறோம். அப்ப ஆண்டவர் சொல்றார், நாங்க இந்த வருஷங்களுக்கு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் வந்து நன்மையை செய்திருக்கிறோம். நாங்கள் சோர்ந்து போனத்தில் தேவ வசனத்தை கொடுத்துருக்கிறோம். சின்னங்களுக்கு துதி பாடலை கொடுத்துருப்போம். நாங்கள் தனியாக நாங்கள் இந்த அநேக பாடுகள் நன்மைகளை நாங்கள் கடந்து வரலாம். எங்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்பியிருக்கலாம், அல்லாட்டங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்கலாம், அல்லாட்டங்களுக்கு குடும்பம் இருந்திருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைன்ற தயவு ஆண்டவர் கட்டளெடுப்பா, சிநேகிதர்கள் அல்லாட்ட வந்து ஊழியர்கள்ட்ட இப்படியாக நாங்கள் தனியாக நாங்கள் நடந்து வரையில. இந்த வருஷம் முழுக்க கர்த்தர் எங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எங்களுக்கு நடக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு துணை நின்றார். அப்படியாக ஆண்டவர் அதை துணை நின்று எங்களுக்கு செய்யும் போது நிச்சயமாக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. நாங்கள் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்களோடு பார்க்கும்போது மற்றவர்களுக்கு பாடுகள் கஷ்டங்கள் இருக்குதான். எல்லாருக்கும் நாங்களும் உலகத்துக்குள்ள தான் இருந்திருக்கோம். இந்த பாடுகள் கஷ்டங்களுக்குள்ள நடுவில் தான் நாங்களும் கடந்து செல்ல போனோம். ஆனாலும் கூட எங்களை ஆண்டவர் தப்பி செல்ல வழி செய்கிறார். அல்லேலூயா. அதான் நீதிமான் அந்த கூடாரத்துக்குள்ள கம்பீரமாக சத்தத்தோடு கூடி வரையணும். நீ துன்மார்க்கன் வந்து ஆண்டவிட சமூகத்தை இருக்க முடியாது. ஆனால் நீதிமான் மாத்திரம்தான் ஆண்டவிட கூடாரத்துக்குள்ள வர முடியும். அப்படியாக இந்த நேரத்தில் கூட பார்த்தா என்னாகும் 11வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிப்போமா? 11:1. பின்பு ஜனங்கள் முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது கர்த்தருடைய செவிகளில் பொல்லாப்பா இருந்தது. கர்த்தர் அதை கேட்டபோது அவருடைய கோபம் மூண்டது. கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்து பாளையத்தின் கடைசியில் இருந்த சிலரை பட்சித்தது. ஹல்லேலூயா. பாளையத்திலே கடைசியில இருந்தவர்களே, இன்றையான வார்த்தையே கடைசியில இருந்தவரை பட்சித்தரம். ஆண்டவிட கோபம் உண்டாகி பாளையத்துல கடைசியில இருந்தவர்கள் என்று சொல்ல போகுது. அப்ப கடைசியில இருந்த காரியம், அதாவது நாங்க ஆண்டவர்களுக்கு கொடுத்த துதியை நாங்க கடைசியில நாங்க இந்த துதியை நாங்க சரியாக பாய்ச்சிருக்க முடியாம இருந்திருந்தா சில நேரத்துல பாருங்க, நாங்க துதியை ஏனோ தானோன்னு தான் நாங்க சொல்லியிருக்கலாம். ஜெபத்துல நாங்க ஜெபம் செய்யும் போது ஏனோ தானத்துல, சபைக்கும் வரும்போது ஏனோ தானோ, அதைத்தான் ஆண்டவர் சொல்றான். கடைசியில இருக்கிறவளுக்கு தான் ஆண்டவர் பச்சிக்கிறாரா. ஹல்லேலூயா. சிஸ்டர் கதவை திறந்து வரீங்களா? யாரும் வந்துருக்கீங்க? ஹல்லேலூயா. அப்ப அந்த கடைசியில இருக்கிற ஆக்களைய ஆண்டவர் பச்சிக்கிறார். ஒரு இடத்துல வந்து ஆலயத்துக்குள்ள வந்து கடைசியில இருக்கிற 2-3 பேரை பச்சிக்கும் போது தான் முன்னுக்கு இருக்கிற ஆக்களை வந்து ஒரு அலர்ட்டா இருக்க முடியும். அதைத்தான் நாங்க இதுல பாக்குறோம். அதாவது ஆண்டவரோட கோபம். ஒரு சிலருக்கு பாருங்க, சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம், ஆண்டவரோட வசனத்தை அறிஞ்சிருக்கோம், ஆனாலும் இந்த இருமாப்பு, அதாவது சபைக்கு வர்றதோ வராது, ஏனோ தானோ,
ஏனோ தானோன்னு. அப்ப ஆண்டவர் சொல்ற பாளையத்துக்குள்ள யார் முன்னுக்குள்ள வாரீங்க, யார் உண்மையாக துதி செய்ய வாரீங்க இல்லையா, யார் ஆண்டவரோட வசனத்தை கேட்டு அந்த வசனத்துக்கு பயப்படுற மக்கள் மத்தியில தான் ஆண்டவர் சொல்றார், அந்த பாளையத்துக்குள்ள இருக்கிற அக்கினி உங்களே அழிக்காது. அப்ப இந்த இடத்துல நாங்க பார்க்கிற நேரத்துல அந்த பாளையத்துல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் முறுமுறுக்கிறார்கள். ஏன் சொல்ல போனா, அதாவது ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம் வர்றது தான், அதாவது தங்களுக்குள்ள சோர்வு. ஏன் சொல்லுங்க, அந்த வார்த்தை வசனம் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய முடியாம இருக்க, அந்த சத்திய வசனத்தை உணர்ந்து கொள்ள முடியாம இருக்க, ஆராதனையில ஏனோ தானோன்னு நடக்கிற காரியங்கள், ஆராதனைக்கு ஒரு கனம் இல்லை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை காணாத நேரத்துல ஒரு சோர்வுகள், ஒரு அசதிகள், அல்லாட்ட ஒரு துர்ச்செய்தி கேட்கும் போது அப்படியே விழுந்துறார்கள். அப்படியாக விழுகிற போது தான் ஆண்டவர் சொல்லலாம், அவர்களை பட்சிக்கிற. ஏன்? உங்களுக்கு வசனத்தை கேட்டு அந்த வசனத்தின் படி நடக்கிற காரியம் அங்கே இல்லை. ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த கனம் இல்லை, ஆண்டவர் கொடுக்க வேண்டிய அந்த பயபக்தி இல்லை. ஏதோ அந்த வசனத்தை வாசிக்கிறோம், அந்த வசனத்தை எங்களுக்குள்ள அப்ளை பண்றது இல்லை. அது எனக்கு தான். எப்போதுமே ஆண்டவோட வசனம் பாளையத்துக்குள்ள இருந்து வரும்போது அந்த வசனம் அது எனக்கு தான். அந்த வசனம் என்ன இன்றைக்கு சுத்திகரிக்கும். இன்றைக்கு நான் கூட இன்றைக்கு இந்த இடத்துல இந்த மெசேஜ் சொல்லும் போது இந்த மெசேஜ் கூட என்னைய இன்றைக்கு அது உடைக்கும். இன்றைக்கு இந்த வசனம் என்னையும் அல்லது நாளைக்காவது இந்த வசனம் உங்களை உடைக்கும். அப்படி நாங்கள் இடம் கொடுக்கும் போதுதான் அந்த பாளையத்துக்குள்ள ஆண்டவர் அழிக்க மாட்டார். இதைத்தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். திருப்பி இருக்க வாசிக்கிற அந்த கடைசி, அவருடைய கோபம் உண்டானது, கர்த்தருடைய அக்கினி அவருக்குள் பற்றி எரிந்து பாளையத்தில் கடைசியில் வந்த சிலரை பட்சித்தது. எல்லாரும் இல்ல, சிலரை பட்சித்தது. ஏன் ஆண்டவர் சிலரை பட்சிக்கிறாருண்டா, எல்லாரும் பட்சிக்கல, எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல, ஒரு சிலராக அந்த காரியம் மாறுதலாக மாறுது. அல்லேலூயா. அதைத்தான் பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை நடக்கிற நேரத்துல பாருங்க, இந்த பாளையம் சொன்ன சில நேரத்துல ஒரு குடும்பத்துல ஒரு புள்ள செய்யற தவறினால் நாங்க ரட்சிக்கப்பட்டிருப்போம், ஆனா அந்த 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 குடும்பமே பாதிக்கப்படும். அல்லாட்ட ஒரு கணவன் புள்ள செய்யறதுனால அந்த குடும்பமே பாதிக்கப்படும். ஏன்? அதான் ஆண்டவர் இந்த இடத்துல அந்த பாளையத்தை குறித்து சொல்றேன். அப்ப அந்த பாளையத்துல நாங்க எப்போதுமே இன்றைக்கு ஒரு தவறு ஒன்று நடக்குமா இருந்தா அந்த தவறுக்காக நாங்கள் ஆண்டவரிடத்துல முறையிட்டு, நாங்கள் ஆண்டவரிடத்துல கழுவி, ஆண்டவரிடத்துல அந்த மன்னிப்பு கேட்கும் போது அதுல இருந்து நாங்க மேற்கொள்ள முடியும். அது ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த அந்த வசனங்கள், வார்த்தைகள் ஒவ்வொன்றே நாங்க அப்ளை பண்ணி அந்த வசனங்கள், வார்த்தைகள் எங்களுக்கு இன்றைக்கு கிரியை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணமே சொல்ல போனா நாங்கள் எல்லாம் அசதிகளாக இருக்கிறோம். கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்றதுக்கு நாங்கள் என்ன செய்தோம், ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த காரியத்துல நாங்கள் என்ன செய்தோம்னு நாங்க இந்த நாள்ல ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்க பின் திரும்பி பார்க்கும் போது அந்த பாளையத்திலிருந்து அந்த அக்கினி எங்களை பற்றி கொள்ளாத மாதிரிக்கு, அந்த அக்கினியை நாங்க அழிந்து போகாத மாதிரி நாங்க காத்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அதைத்தான் நாங்க பார்த்து போனா, அதை நாங்க 2 ராஜாக்களை 7ஆவதுல நாங்க பார்த்தோம். ஒரு கொடிய பஞ்சம் அந்த அங்க வருது. கொடிய பஞ்சம் வர நேரத்துல அந்த சமரியாவில் இருக்கிற அந்த குஷ்டரோகிகள், அந்த சமரியாவுக்குள்ள இருக்கிற அந்த குஷ்டரோகி மக்கள்கள் அங்க சரியான கஷ்டப்படுறார்கள், பஞ்சமா இருக்குது. ஆனால் அந்த பஞ்சத்துல நேரத்துல அவர்கள் என்ன செய்கிறார்கள், அந்த பாளையத்துக்களை வருகிறார்கள். குஷ்டரோகிகள் என்று சொல்லும் போது நீங்க அந்த ராஜாக்களை நீங்க வாசிச்சு பார்க்கறது 7வது அதிகாரத்துல அதை பார்க்கும்போது அந்த நாட்டுல கொடிய பஞ்சம் ஏற்படும் போது, அதாவது அங்க இருக்க அந்த குஷ்டரோகிகளுக்கு சாப்பிடறதுக்கே வழி இல்லாம இருக்குது. சும்மாவே ஜனங்களுக்கு சாப்பிட வழியில்லா நேரத்துல குஷ்டரோகிகள் சொல்ல போனா யாருமே அவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள், யாருமே கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அப்படி அவர்களுக்கு துர்நாற்றம். அவர்கள் பாளையத்துக்குள்ள ஓரமாக வெளியில தான் அவர்கள் இருப்பார்கள், ஆனா அப்படி அவர்களை யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஆனாலும் அவர்கள் பாருங்க, அந்த சமரியாவில்
சமரியா தேசத்துக்கு அவங்க போறாங்க. அந்த அந்த யாரு அந்த அந்த குஷ்டரோகியர். அப்ப அந்த சமரியாக்குள்ள போற நேரம் அவங்களுக்கு தெரியும் அங்க போனா தங்களை அடிப்பாங்க. ஆனாலும் அவர்கள் வந்து சரி, அதாவது நாங்க பாளையத்துக்குள்ள தான் இருக்கிறோம்னு சொல்லி அவர்கள் முன்னெடுத்து அதை செய்யும் போது பாருங்க, அங்க போனதுல சமரியால போனதுல சமரியா மக்களுக்குல ஆண்டவர் என்ன செய்யறார். இதான் வந்து நாங்க வந்து ஒரு பாளையத்துக்குள்ள நாங்கள் ஆராதனைக்குள்ள முன் வரும் போது ஆண்டவருக்கு நாங்க முன்னெடுத்து செய்யும் போது காரியம் என்னதான் இருக்குன்னு பாருங்க. அப்ப அந்த சமரியா மக்களுக்கு அந்த குஷ்டரோகியர் வந்து அந்த சமரியா தேசத்துக்குள்ள போறாங்க. போற நேரத்துல சமரியா தேச மக்களை அவர்கள் காண மாட்டார்கள். ஏன் காண மாட்டார்? கர்த்தர் வந்து அவர்களுக்கு குதிரை சத்தம், ரதத்தின் சத்தங்களே ஆண்டவர் சமாரிய மக்களுக்குள்ள ஆண்டவர் அந்த சத்தத்தை துணிக்க பண்றாங்க. அவர்கள் அந்த இடத்தை விட்டு சமாரியா விட்டு வேறு இடத்துல ஒளிஞ்சு போய் நிக்கிறாங்க. ஒளிஞ்சு போற நேரத்துல இந்த குஷ்டரோகி மக்கள்கள் அவடத்துக்குள்ள வருகிறாங்க. வந்து பாருங்க, அவர்கள் உணவு கொடுக்கிறார்கள். அப்ப அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த பொருட்களையோ அந்த தங்களுக்கு தேவையான உடைமைகள் அந்த பஞ்சத்துல வந்து இவ்வளவு பசியா இருக்கும், அந்த பசிகள் எல்லாம் தின்றாங்க. அதாவது பிறகு 4வது வீடு அந்த அதிகாரத்தை பாருங்க. அந்த 4வது 5வது வீடுகளுக்கு போறது அவங்களுக்குள்ள அந்த தேவன்ட ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. அடே, நாங்கெல்லாம் இப்படி தின்றோமே என் ஜன மக்கள்கள் என்றதுக்கு குஷ்டரோகியா இருக்கிற அந்த மற்ற மக்களுக்கு என்ன நடக்க போகுது, அவர்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்லி துணிகரமா அந்த அரண்மனைக்குள்ள ராஜாவிடத்துல ஒரு நற்செய்தியை சொல்றான். இது நற்செய்தி சொல்ற காலம்னு சொல்றார்கள். அல்லேலூயா. அப்படியாக இந்த நாளையும் எங்களுக்குள்ளே அந்த பாளையத்துல இருந்து நாங்க யார் ஆண்டவருக்கு முன் வந்து இந்த நாள்ல அவர் வந்து அந்த நற்செய்தியை இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு அவர் அதிசயமானவர், அற்புதமானவர், அவர் விடுதலையாக்குவார்னு சொல்லி அந்த நற்செய்தியை இன்றைக்கு நானும் நீங்களும் ஒரு பாளையத்துக்குள்ள வந்து, அதாவது ஆண்டவருக்கு முதல் ஆராதனை செலுத்தி முதல் காணிக்கையா நாங்கள் அதை கொடுக்கும் போது தான் இந்த இடத்துல பாருங்க ஒரு அந்த பாளையத்துக்குள்ள கடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கு. நாங்கள் இந்த பாளையத்துக்குள்ள வருகிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அந்த நற்செய்தி சொல்றக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்குதான்னு நாங்கள் சிந்திச்சு பார்ப்போமா இருந்தா. அது அந்த குஷ்ட ரோகிகள் கூட அவர்கள் புறம்பே தள்ளப்பட்டார். ஆனாலும் அவர்கள் பாளையத்துக்குள்ள முன் வரும் போது தான் அந்த காரியம் ஆண்டவர் அதை ஜெயமாக மாட்டார். அன்றைக்கு இந்த சமாரிய மக்களுக்கு ஆண்டவரே அந்த குதிரை சத்தத்தையும் அந்த சத்தத்தை கொடுக்காம இருந்திருந்தா அவர்கள் இவர்களை கொண்டிருப்பார்கள். ஆனா கர்த்தர் பாருங்க எப்படி அவர்கள் பாளையத்துக்குள்ள ஆண்டவருக்கு முன் வரும் போது தான், அவருக்கு முன் வரும் போது உண்மை மொத்தமாக அவர்கள் முன் வரும் போது தான் ஆண்டவர் அவர்களுக்குள்ள வந்து இருதயங்கள சத்தத்தை ஆண்டவர் உண்டாக்கி அதை மாற்றினார். அல்லேலூயா. அப்படியாக நாங்க இந்த நேரத்தில் பார்த்தா அதே போல வந்து 1 சாமுவேல் 9:27 வாசிப்போமா இருக்க. 1 சாமுவேல் 9:27. பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பாருங்க, சவுலும் சாமுவேலும் ஒன்றா போயினான். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு அபிஷேகம் நடக்குது. எது யாருக்கு அபிஷேகம் கொடுக்க போறாரு? சாமுவேல் வந்து சவுலுக்கு. ஆனா நீங்க முதல் அதிகாரத்தெல்லாம் பார்த்தா நல்ல சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு. ஆனாலும் பாருங்க அந்த சாமுவேலோட சவுலும் போற இடத்துல அந்த வேலைக்காரனும் போறார். அப்ப ஆண்டவர் சொல்ற பாருங்க, நாங்க சில நேரத்துல ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை டப்புன்னு 10 பேருக்கு முன்னார சொல்லிடுவோம். ஆண்டவர் இப்படி சொன்னார் அப்படி சொன்னார். ஆனா சில காரியத்தை பாருங்க ஆண்டவர் மறைவா வச்சிருக்கிறார். சாமுவேலும் சவுல அபிஷேகம் பண்றேன்னு சொல்லி சாமுவேலுக்கு ஆண்டவர் வந்து பாருங்க அந்த வேலைக்காரனுக்கு முன்பாக சொல்லாதபடி அந்த வேலைக்காரனா முன்னுக்கு போக சொல்ற பாருங்க, சொல்லித்தான். அப்ப ஆனாலும் அந்த சவுலுக்கு அது தெரியுது இல்லை.
அப்ப சவுல் ஏதோ ஊழியக்காரன் சொல்ல போறான்னு சொல்லி அவாவோடு என்ன எனக்கு தர போறார், என்ன செய்ய போறார், அது இதுன்னு அவளோட. சிஸ்டர் அந்த வசனத்திற்கு திருப்பி வாசிங்க சிஸ்டர். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, சற்றே தரித்து நில்லுன்னு சாமுவேல் சவுலுக்கு சொல்றான். ஆனா அது சவுலுக்கு பாருங்க, அது அவருக்கு ஏற்றுக்கொள்ள இயலாம போயிட்டு, ஏற்றுக்கொள்ள இயலாம போனபடியா தான். அதுதான் இந்த நாட்கள்ல சில அதாவது ஊழியக்காரரோடு ஆண்டவர் சில காரியங்கள் எங்களுக்கு வைத்திருக்கும் போது நாங்க சபைன்னு சொன்னா அந்த ஊழியக்காரனோடு இணைஞ்சு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப சில நேரத்துல ஆண்டவர் எங்களுக்கு இந்த வார்த்தையை தந்துட்டாரு, இந்த தரிசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிட்டாருன்னு சொல்லி பாருங்க, இந்த இடத்துல சவுல் சாமுவேல்கிட்ட பொறுத்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் சொல்றான். அப்போ சாமுவேல் சொல்றா சற்று பொறுத்து நெல்லுன்னு சொல்லி. ஆனா சவுலுக்கு அது பொறுத்திருக்க முடியாம அந்த பெருமையின் தனம் வந்துதான் அவர் அந்த பாளையத்துல இருந்து அந்த ராஜ்ய பாரத்தை இழக்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. அதே நேரம் அங்கால நீங்க பார்த்தா பாருங்க, அதுக்கு பிறகு ஒரு யுத்தம் வருது. யுத்தம் வர்ற நேரத்துல அந்த யுத்தத்தை அவருக்கு மேற்கொள்ள இயலாம போயிட்டு எங்க போயிருந்தார்? மாதுளம் செடிக்குள்ள. ஏன் சொல்லுங்க பாப்போம். அந்த பாளையத்துக்குள்ள நாங்க இருக்கும் போதுதான் இன்னைக்கு எங்களுக்கு சில நேரத்துல ஒரு புயல் காற்றா இருக்கலாம், அல்லாட்ட நோயா இருக்கலாம், அல்லாட்ட ஒரு வியாதி ஏதாவது இருந்தா நாங்க ஊழியக்காரரோட சேர்ந்து இருக்குமா இருந்தாதான் எங்களுக்கு அழைப்பு இருந்தாலும் ஊழியக்காரரோட சபையோட நான் இந்த இடத்த அதுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதாவது அவங்களோட இருந்தாதான் எங்களுக்கு பலமா இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்ப அவர் பாருங்க, அந்த கர்த்தட சத்தத்தை விட்டு விலகினபடியா ஆனபடி அவருக்கு அதுக்கு பிறகு பெலிஸ்தியர் அவர்கள் யுத்தம் செய்யும் போது சவுலுக்கு அதை மேற்கொள்ள இயலாம போயிட்டு பயந்து மாதுளம் செடி கீழே இருக்கிறாரு. அப்ப அதுக்கு பிறகு சவுலோட மகன் தான் யுத்தம் செய்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, சாமுவேலும் சவுலும் மறைக்க மட்டும் அங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை சந்திக்கல. ஏன் அந்த பாளையத்துக்குள்ள உண்மை இல்லை, உண்மையாக ஆராதிக்கல, உண்மையாக அவர்கள் ஆண்டவருக்கு அவர் கொடுக்கல. அதாவது பெருமைக்காக சவுல் போயிட்டானே, அந்த பெருமையினால அவனோட ராஜ்யபாதம் பிடிப்போன்னு பார்க்கிறோம். அப்ப அந்த பாளையத்துக்குள்ள கடைசி நாட்கள்ல நாங்களும் பாளையத்துக்குள்ள உண்மையமா இருக்கும் போது, உத்தமமா இருக்கும் போது கர்த்தரோட எங்களுக்கு நடக்கக்கூடிய மாதிரி இருந்தாதான் நாங்க இன்றைக்கு சுனாமி வரலாம். ஏன் இன்றைக்கு அழிவு வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். கர்த்தரோட நாங்கள் இருப்போமா இருந்தால் எங்களுக்கு அந்த பயம் வராது, திகில் வராது. உலகத்தாருக்களை வரும். ஏன் இந்த கொரோனா நேரத்தில் மற்றவங்க எல்லாரும் வீட்டில் இருந்தாங்க. ஏன் ஆண்டவோட பிள்ளைகள் மட்டும் ஆராதிச்சோம். ஏன் எப்படி எங்களை நோயிலேருந்து அவர் விடுதலை ஆக்கினாரே. ஏன் நாங்கள் பயப்பட போனோம்? ஆண்டவர் எங்களுக்காக கல்வாரியில் சிந்தின ரத்தத்தை நினைவு கூந்தபடினா எங்களுக்கெல்லாம் கொரோனா வர முடியாது. உலகத்தார் அது சொல்லலாம், கொரோனா வர முடியாது, கொரோனாவை நாங்கள் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஏன் நாங்கள் பாளையத்துக்குள்ள ஆண்டவருக்குள்ள நாங்கள் அன்போடு உத்தமம் உண்மையமா இருந்த ஆண்டவர் சொன்னோம், உங்களுக்கு அதாவது பிதாவு ஏதேதெல்லாம் குமாரனுக்கு கொடுத்தானோ, குமாரனை கொடுத்தாரா, அந்த குமாரனை நாங்க சொந்த பிதாவா கொண்டு வந்துடுறோம். அவர் செய்யறதெல்லாம் எங்களுக்கு. ஏன்னா அப்பட சொத்து எல்லாம் எங்களுக்கு தானே. ஹல்லேலூயா. அப்பா அம்மாவோட சொத்து அந்நியருக்கு நாங்க என்னதான் சண்டை பிடிச்சாலும் நாங்க உரிமை கொண்டாடும். ஏன் என்னது அப்பாட இது அம்மாட என்று. ஏன் எங்களுக்கு அந்த
அந்த இன்சூரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி தான் நாங்கள் இன்றைக்கு அப்பா பிதான்னு சொல்லி இயேசுவை நாங்கள் கொண்டாடும் போது, இயேசுவை நாங்கள் உரிமை சொத்தாக கொண்டு இருக்கும் போது, இந்த பைபிளில் கொடுத்த வாக்கு தத்தங்கள்லாம் எனக்கும் உங்களுக்கும் தான். அல்லேலூயா. ஆனப்படி அந்த பாளையத்துக்கெல்லாம் அவர்கள் அதை காணக்கூடிய மாதிரி இருந்தது இன்றைக்கு நாளில். அல்லேலூயா. அதைத்தான் நாங்கள் பார்த்தோமா இருந்தா, யுத்தத்தில் யார் தோத்தது? சவுல் தோத்துட்டார். சாமுவேலை காணையெல்லாம் போயிட்டு, சாமுவேலோட இருந்திருந்தா அந்த சாப்டரே வேற மாதிரி வந்திருக்கான். ஆனா பாருங்க, ஏனோக்கு தேவனோடு நடந்தாண்டு. ஆனா ஏனோக்க மாதிரி எங்களால் உண்மையாவே நடக்க முடியாது. 24 மணித்தியாலும் நாங்க பயபக்தியோடு எந்த ஒரு பாவமோ எந்த ஒரு அருவருப்பாம செய்யாம எங்களுக்கு நடக்கல. நாங்களும் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். சில நேரத்துல பாவத்துக்குள்ள விழுகிறோம். சில நேரத்துல எங்களை அறியாம எங்களுக்கு சில காரியங்கள் மேற்கொள்ளுதான். ஆனாலும் நாங்க அப்படி மேற்கொண்டாலும் ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கும்போது ஆவியானவர் எங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். மகளை நீ செய்யறது போல 2 பேரோட சண்டை பிடிச்சிட்டு வந்தாலும் நீங்க அந்த ஒரு சமாதானம் அந்த ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை திருப்பி, அதாவது ஆடு மாடு சாப்பிடும், நல்லா சாப்பிட்ட பிறகு ஒரு இடத்துல வந்து மேய்க்கும்னு சொல்லுவாங்களே, அது அந்த அசை எடுத்து போட்டு அந்த அசை மேய்க்கும்னு சொல்லுவோம். அப்போ அப்படித்தான் ஆண்டவர் எங்களுக்குல நாங்கள் சில நேரத்தில் வார்த்தைகள் அது இதெல்லாம் வந்துடலாம், சண்டை பிடிச்சி போயிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது காரியங்களை செய்தாலும் நாங்கள் ஒரு இடத்துல இருக்கிற நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அதையெல்லாம் சுட்டி காட்டுவார். மகளே, நீ செய்தது இது போல, நீ அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இந்த காரியம் இது, அந்த காரியம் அது என்று சொல்லி எங்களோட பேசுவார். அதுவும் பேசாட்ட ஆண்டவர் சொற்பனத்தோடு பேசுவார். சில நேரத்தில் நாங்கள் அடிக்கடி யோசிக்கலாம், சொற்பனம் வந்து எங்களோட பலவீனம், நாங்கள் இன்றைக்கு ஏதாவது நாங்கள் இன்றைக்கு எங்கேயாவது நாங்கள் இருந்திருக்கலாம், இல்லாட்டா எங்களுக்கு டயத்தில் தான் அந்த சொற்பனம் வருமணி இல்லை. ஆண்டவர் வந்து மரியாவோட சொற்பனத்தோட தான் பேசினார், யோசப்போட ஒரு சொற்பனத்தோட தான் பேசினார். இன்றைக்கு மரியாவோடு ஆண்டவர் சொற்பனத்தோட பேசாம இருந்திருந்தா, இயேசுவோட ஆண்டவர் சொற்பனத்தோட பேசாம இருந்தா, இன்றைக்கு நாங்க கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்க முடியாது. எங்களுக்குன்னு ஒரு ரட்சகர் பிறந்திருக்க மாட்டார். அந்த சொற்பனம் தான் இன்றைக்கு இயேசு வந்தாரே. அப்படித்தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருந்து இந்த காரியங்களை வெளிப்படுத்துவார். அப்படி இல்லாட்டா சொற்பனத்தோடு தெளிவா அவங்களோட பேசுவாரு. ஹல்லேலூயா. அப்ப அந்த சொற்பனத்தோட பேசுற நேரம் எங்களுக்குள்ள அந்த வெளிப்பாடை நாங்க காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க இந்த இடத்துல வந்து அதுதான் வந்து ஏனோக்கு வந்து தேவனோடு சஞ்சரித்தான், நடந்தான் என்று சொன்னபடியா. அதுபடிதான் அவரோட வந்து மரணம் வந்து ஆண்டவரே எடுக்கப்பட்டேன்னு சொல்லுறேன். ஆனால் எங்களாரும் வாழ முடியாது. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஏனோக்க போல் எங்களாரும் வாழ முடியும். நாங்கள் உலகத்துக்குள்ள இருக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு நாங்கள் செய்யும் போது சில காரியத்தில் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வார். இந்த கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கும்போது, கடைசி நிமிஷத்தில் இருக்கும்போது ஒவ்வொன்றையும் நாங்கள் திருப்பி பார்ப்போமா இருந்தால் அப்படியாக செய்யக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போல் பாருங்கள், அதே போல் யோபு சொல்கிறேன், என் மீட்பர் உயிரோடு இருக்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி ஒரு தீர்க்க தரிசனமா இருக்குது. பாருங்க, பழைய ஏற்பாட்டில் பார்த்தாலே அது ஒரு சொல்லப்போனா அது ஒரு தீர்க்க தரிசனம் வசனமா இருக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி யோபு பார்க்கிறார் கண்ணுல. என் மீட்பர் உயிரோடு இருக்கு. இன்றைக்கு எங்களுக்கு ஒரு நோய் வரலாம், நோய் வரத்தை எங்களுக்கு சொல்லலுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படி சொல்லக்கூடிய மாதிரி நாங்கள் இருப்போமா இருந்தால் இன்றைக்கு அந்த பாளையத்துக்குள்ள நாங்கள் முன்னில் தான் நிற்கிறோம். அல்லையா? ஒவ்வொரு நிமிஷம் நீங்கள் பாருங்கள், அந்த பாளையத்தில் நாங்கள் முன்னுக்கு இருக்குமா பின்னுக்கு இருக்குமா? இன்றைக்கி நாங்கள் பின்னுக்கு இருக்கிறபடி தான் நாங்கள் விழுந்து போகிறோம். பாளையத்தில் நாங்கள் முன்னுக்கு இருக்கிறோமா? ஆண்டவரோட சித்தத்தை செய்கிறோமா? ஆண்டவரின் படி நடக்கிறோமா? அல்லையா? யோபு சொன்னா, யோபோட காரியத்தில் பாருங்க, யோபு எல்லாமே இழந்துட்டார். ஆனால் இழந்து யோபு என் மீட்பர் உயிரோடு இருக்கும்னு சொல்கிற நேரத்தில் அவர் இழந்ததெல்லாம் திருப்பி அவர் பெறவே இல்லை. ஆனாலும் பாருங்க, அந்நிய கண்கள் இல்லை, என் கண்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள், என் கண்கள் அதை காணும் என்று சொல்லி எவ்வளவு திட்டவட்டமா அவர் சொல்லிட்டார். இயேசு பிறக்கிறதுக்கு முன்பே என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்.
அப்படித்தான் நாங்க இந்த முறை ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு பிரச்சனை வரலாம், அல்லாட்ட ஒரு சோர்வு வரலாம், எது வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு ஒரு கடன் தொல்லையா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இந்த கடனை, இந்த பணத்தையோ பொருளையோ பதவியோ அல்லாட்ட இந்த செல்வத்தை பார்க்கறத அல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்படி நாங்கள் சொல்லி வரும்போது அந்த பாளையத்துக்குள்ள எங்களுக்கு முன்பாக இருக்கப்படி இதான் நாங்கள் கடைசி நாட்களில் அந்த ஒரு சத்தம் எங்களுக்குள்ள வருது. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வரோம். இன்றைக்கு இதில் இருந்து சொல்கிற ஒவ்வொரு வசனமும் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு கடைசி கால எச்சரிக்கை சத்தமாக இருக்குது. அல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்களை என் கண்கள் காணும். ஏன் அந்நிய கண்கள் காண முடியாது? ஏன் அவங்க மாமிசத்தின்படி இருக்கிறார்கள். எங்களுக்கு நாங்க சொல்ல முடியும் நாங்க என்ன மாதிரியான கண்ணுல நாங்க இருக்கிறோம். மாமிசத்தின் சிந்தையா தேர்தான், ஆவியின் சிந்தையோடு இருக்கிறேன். அப்ப எங்களுக்கு நாங்களே மற்றவரை நாங்க குற்றப்படுத்த தேவையில்லை. நாங்க எங்களுக்குள்ளே நாங்க சொல்ல முடியுமே நாங்க எப்படி இருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியா இந்த நாளில் நாங்கள் அடிக்கடி ஒவ்வொரு நாளில் நாங்கள் பார்ப்போம், இன்னைக்கு பாளையத்தில் முன்னுக்கு இருக்குமா, பாளையத்தில் பின்னுக்கு இருக்கிறோமா. இன்னைக்கு பாளையத்தில் பின்னுக்கு இருக்கிறவர்களுக்கு தான் அந்த மாதிரியான காரியம் ஆண்டவர் அழிக்கிறார். பாளையத்துக்கு முன்னுக்கு இருக்க இந்த குஷ்டரோகியா யாருமே அவர்களை பார்க்க மாட்டாங்க, யாருமே அவர்களுக்கு உணவு கொடுக்க மாட்டாங்க. அப்படி துர்நாற்றமாக இருக்கும், சமுதாயமே ஒதுக்குது. ஆனால் அவர்கள் இன்றைக்கு அந்த செய்தியை சொன்னார்களே, ராஜாவிடத்துல போய் எவ்வளவு துணிச்சலா சொல்றாங்க. அதான் மரணம் நேர்ந்தாலும் பரவாயில்ல, இது எங்களுக்கு செய்ய வேண்டிய செய்தி. அப்படியாக எந்த நாள நாங்க இயேசுவை பிறந்திருக்கிறார், இயேசு உங்களுக்கு சொந்த ரட்சரா ஏற்றினா அவர் வல்லவர், அவர் நல்லவர் என்று சொல்லி நாங்க சொல்லுவோமா இருந்தா இன்றைக்கு அந்த சத்தம் தான் இன்றைக்கு எங்களையே பாளையத்தில் முன்பாக கொண்டு போகுது. கடைசி நாட்களில் கடைசியாக நாங்கள் சொல்ல போனால் 1 கொரிந்தியர் 15:51 நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த வாசிப்போம். ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான ஒரு கீவேர்டாக இருக்குது. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15:51 ஒரு எக்கால சத்தமாக இருக்காது. ஹல்லேலூயா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, பவுல் வந்து கொரிந்தி சபைக்கு சொல்ற நேரத்துல இத சொல்றான், ஒரு ரகசியத்தை சொல்றேன். உண்மையா ரகசியம் வந்து நாங்கள் சொல்லும் போது அந்த ரகசியத்தை யாரும் சொல்லாம இருக்கிறார்கள், ஒரு நம்பிக்கையான ஆக்களுக்கு போய் சொல்லுவோம். அது நல்லங்களோட கூட ஃப்ரெண்டு, ஒரு நல்ல நண்பன்கிட்ட போய் சொல்லுவோம் ஒரு ரகசியம். ஆனா பவுல் சொல்றாரு பாருங்க, ஒரு ரகசியத்தை சொல்றேன்னு சொல்லி கொரிந்து சபைக்கு சொல்றான். கொரிந்து சபை வந்து எப்படிப்பட்டன்னு பார்த்தா அது பின்மாற்றத்துக்குள்ள இருக்கு, சண்டை சச்சரவுகள் இருக்கு. அந்த சபைக்குள்ள நிறைய காரியங்களை பார்க்குறோம், பின்மாற்றத்துக்குள்ள இருந்து அப்படி இப்படி எல்லாம் இருக்கான். ஆனா பாருங்க, எனக்கு ஒரு ரகசியம் தெரியுமாப்பா, நான் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்லல பவுல். பாருங்க, நான் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி அதாவது கொரிந்து சபைக்கு சொல்றான், நாங்க எல்லாம் இமைப்பொழுதே மறுரூபமாகும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க ஆண்டவரோட சாயல்ல ஆண்டவரோட நாங்க நடக்கும் போது தான் அந்த இமைப்பொழுதுல நாங்க மறுரூபமாக கூடியதாக இருக்குது பாருங்க. அப்ப அந்த காரியம், அந்த சத்தம், அதாவது திருப்பி அதை நான் அவருக்கு வாசிக்கிறேன். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம எல்லாம் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்துல இமைப்பொழுது. அப்ப எக்காலம் சொல்லும் போது ஒவ்வொரு நாளும் இன்றைய நாள் எங்களுக்கு வார்த்தை வருது. இயேசு நல்லவர், இயேசு அப்படி செய்தார், இப்படி செய்தார், அது செய்தார், இது செய்தார். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் அந்த வார்த்தை வருது. அந்த எக்கால சத்தத்தை நாங்க கேட்கிறோமா?
கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். இந்த சத்தங்களை நாங்க கேட்கிறோமான்னு பாப்போமா இருந்தா, அதான் ஆண்டவர் பவுல் சொல்றா, கடைசியாக என் பிள்ளைகளே என்று பவுல் சொல்றா. பவுல் பாருங்க, பவுல் வந்து பவுல் அடியாண்ட புத்தகங்கள் நேரத்துல கடைசியாக என் சகோதரர் கடைசியாக என்று சொல்லி கொண்டிருக்கிறாரு. அப்ப கடைசியாக எல்லாமே கடைசி. இப்ப நாட்கள்ல நாங்க கடைசி நாட்கள்ல வந்திருக்கும் போது கடைசியாக சொல்லும் போது நாங்க உண்மையாவே நாங்க வந்து கடைசி நாட்கள் இருக்க யுத்தங்கள் எல்லாமே நாங்க கேள்விப்படுறோம். ஆனாலும் நாங்க மறுரூபம் இமை பொழுதுல மறுரூபம் ஆகும்னு சொன்னா அந்த கடைசி கால துணி வந்து இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கு தான் இருக்குது. இந்த நாட்கள்ல நாங்க அந்த சத்தத்தை உலகத்துக்குள்ள போய் எடுத்து கொண்டு போய் சொல்ல வேணும். இயேசு நல்லவர், இயேசு சமாதானவர், இயேசு உங்களுக்கு அன்பா இருக்கிறார். அப்படி சொல்லி நாங்க செய்யும் போது தான் எங்களுக்கு அந்த மறுரூபத்துல நாங்க அவரோட சாயல. இன்னைக்கு நாங்க பாடல் கூட பார்க்கிறோமே, ஆண்டவரே உங்க முகத்தை போல எங்களை மாற்றுங்க, உங்க சித்தம்படி எங்களுக்கு செய்ய நடத்தும்னு சொல்லி நாங்க கேட்கிறோம். ஆனா அப்படியாக இந்த நாளை நாங்களும் மறுரூபப்படுகிறதுக்கு மறுரூபமான காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்யும் போதுதான் அந்த மறுரூபமான காரியத்தை எங்களுக்கு காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. அப்படியே நாங்கள் வந்து சொல்ல போனா அதான் எபிரேயர் 6:10 சொல்றா, கடைசியான என் சகோதரர்களே, கர்த்தரையிலும் அவருடைய சத்துவத்திலையும் வல்லமையிலையும் பலத்திருங்கள் சொல்லி சொல்றார். அப்ப நாங்க ஆண்டவரோட வசனத்திலே ஆண்டவரோட வல்லமையில நாங்க இன்றைக்கு நாங்க வல்லமை ஆண்டவரோட சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறோம். சத்தியம் எல்லாம் சேர்க்கு எத்தனையோ நாங்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், ஆண்டவரோட வசனத்தை கேட்டிருக்கிறோம், பாடுவோம், எல்லாம் செய்யறோம். ஆனா எங்களுக்கு அந்த வல்லமை நாங்க தரித்து கொள்ளாம இருந்தா எல்லாம் வீண் தானே. நாங்க இன்றைக்கு சபைக்கு வர்றதும் வீண் தான், பைபிள் படிக்கிறதும் வீண் தான். ஏன்? அதாவது உணர்வு இல்லாமல் நாங்கள் இருப்போமா இருந்தால் ஒரு காற்று பெலூனை ஊதினா நல்லா ஊதும், பெலூன் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஆனால் ஒரு குண்டுசியை வச்சு உடைச்சோன்னா அது டப்புன்னு வெடிச்சிருவேன். அதுக்கப்புறம் அந்த அழகும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அப்போ நாங்கள் இன்றைக்கு ஆண்டவரோட இதுல வல்லமையில அதான் பவுல் திருப்பி சொல்றார். அதாவது என்ன ஆண்டவரோட என்ன சொல்றேன், கடைசியான என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவோட சத்தியத்திலே ஆண்டவோட வல்லமையில நாங்க பலப்பட வேணும். அப்ப ஆண்டவோட வல்லமைன்னு சொன்னா எங்களுக்கு ஆவிக்குரிய அதாவது கனிகள் நிறைஞ்ச பிள்ளைகளா இருக்கணும், ஆவிக்குரிய வரங்களை நாங்க இன்றைக்கு நாங்க தரித்த பிள்ளைகளா இருக்கணும். உண்மையா சொல்ல போனா அந்த வசனங்களை நீங்க சொல்லி ஒவ்வொரு ஆண்டவோட வார்த்தையில நாங்க வசனங்களை சொல்லி வரும்போது எங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் உருவாயிரும். ஹல்லேலூயா. அப்போ நாங்கள் சில நேரத்தில் பாருங்க, அந்த வல்லமையை குறித்து பார்க்குற இடத்துல ஐயோ எனக்கு அந்த தீர்க்க தரிசனம் வல்லமை இல்லையேன்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, இந்த வசனங்களை எடுத்து நான் உங்களுக்கு இது ஒரு கீவேர்டாக சொல்கிறவங்களுக்கு அந்த வசனங்களை எடுத்து ஆண்டோட வசனங்களை கொடுத்த வசனங்களை எடுத்து அப்படியே சொல்லி பாருங்க. சும்மா மனப்பாடம் செய்யாதீங்க, திருப்பி அந்த வார்த்தையை சொல்லி பாருங்க. அந்த வார்த்தை உங்களுக்கு அப்படியே ரேமாவா வரும். அதுக்கு பிறகு அந்த வார்த்தைகள் உங்களுக்கு அந்த கிரியை செய்யும். அந்த கிரியை செய்கிற நேரத்தில் நீங்கள் ஒரு ஆட்களுக்காக ஜெபிக்கிற நேரம் அதுக்குள்ள இந்த ஒரு வார்த்தை வெளிப்படும். அந்த வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கும். இதெல்லாம் நான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதுக்காக சொல்றேன். நோயினால் இருக்கிற மக்கள் அவங்களுக்காக நீங்க நோயிட வார்த்தைகள் எடுத்து ஜெபிங்க. அதுக்கு பிறகு அதாவது எந்தெந்த இடத்துல நோய்களுக்கு ஆண்டவர் வார்த்தை கொடுக்குறாரு, நானே உன் பரிகாரி, நானே இந்த வார்த்தையை அனுப்பி நான் உனக்கு சுகப்படுத்தும், இப்படி அந்த வார்த்தைகளை நாங்கள் எடுத்து அப்ளை பண்ணி இருக்கும்போது நோயாளிகளுக்கு மீது நீங்க கரங்களை வைக்கும் போது நீங்க ஜெபிக்கும் போது அந்த வல்லமை பேசும். அப்ப ஆண்டவர்களுக்கு வல்லமை தந்து அந்த வல்லமை நாங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும் சில நேரத்தில் எங்களுக்கு தெரியாம இருக்குது. வசனத்தை வாசிக்கிறோம், எத்தனையோ மெசேஜை கேட்குறோம், ஆனால் அந்த கீவேர்டு எங்களுக்கு என்னன்னு தெரியுது இல்லை. அப்போ ஆண்டவரோட பரிசுத்த ஆவியானவரோட நீங்க இருந்து ஆண்டவர்கிட்ட அதை கெஞ்சி கேட்கும்போது ஆவியானவர் அதை வெளிப்படுத்துவார். ஆண்டவர் சொல்றார், சத்தியத்தை அறைங்க, சத்தியம் உங்களை விடுதலையா. அப்போ நாங்கள் தாகம் பசியோடு இருந்து ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்த அந்த வல்லமையில இவரோட ஜனங்கள் எல்லாம் அழிந்து கொண்டு போறார்களே, இவர்களுக்காக நான் என்ன செய்வேன்னு சொல்றேன் தான் ஆண்டவர் அதை காண்பிப்பேன். அல்லேலூயா.
நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். நான் ஒரு காலத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இந்த ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகளாக நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, இவர்களுக்கு நான் எப்படி உதவி கொடுப்பேன்னு சொல்லும் போது நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் ஒரு தரிசனத்தில் அந்த பிளாஸ்டிக் கோப்பைகளை பிடிச்சு கொண்டு நான் தரிசனத்தை பார்க்குறேன். அப்போ ரைட், சரி, அப்போ இவர்களுக்கு சாப்பாடை கொடுன்னு சொன்னார். அதுக்கு பிறகு நான் அந்த மினிஸ்ட்ரியை நான் செய்ய தொடங்கினேன். அதுக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு காண்பிச்ச இந்த தாகமாக இருந்து நீங்கள் கேட்குற நேரத்தில் தான், அதுக்கு பிறகு நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு வகுப்பில் நீங்கள் படிக்கிற நேரம் நீங்கள் கெட்டிக்கார பிள்ளையாக இருந்தால் தான் அவங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்லும் போனால் ஒரு அசம்பிள் அல்லாட்ட வந்து ஒரு ப்ராஜெக்ட் செய்கிற நேரத்தை அவங்க பொறுப்பாக விடுங்கன்னு சொல்லுவாங்க. ஏன் நீங்கள் அது கெட்டித்தனமாக இருந்தால் அந்த மாதிரி செய்வாங்க. அதே மாதிரி நாங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் அதை கேட்கும்போது அதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு என்ன தெரியுமா சொன்னேன், பெகஸுக்காக, சாலை ஓரங்கள் இருக்கிற அந்த பெகஸுக்காக நீ உதவி செய்ய. அதுக்கு பிறகு நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் அந்த சொன்ன வசனத்தோடு நாங்கள் இலங்கை தேசத்தில் ஒரு பாஸ்டரோட கண்டெக்ட் பண்ணி, அப்போ அவர் உண்மையாகவே எனக்கு சிரிச்சார். சிஸ்டர், சபையில் சாலை ஓரங்கள் இருக்கிற பிச்சைக்காரங்களெல்லாம் எப்படி கொண்டு வர்றது? அப்போ நான் சொன்னேன், பாஸ்டர், ஆண்டவர் எனக்கு சொன்னார், உங்களுக்கு செய்யணும் தான் நீங்கள் செய்யுங்க, அப்படின்னா வேறு யாரையும் பார்க்குறேன். சிஸ்டர், நான் 2 நாள் எனக்கு டைம் தாங்க, நான் ஜெபிச்சு போட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு பிறகு அவர் அந்த சபையில் சொல்லியிருக்கிறேன், இப்படி அமெரிக்காலேருந்து ஒரு சிஸ்டர் இப்படி கேட்டுருக்கிறார், இப்படியா இருக்க, நாங்கள் என்ன செய்வோம், அங்கே இருக்கிற அந்த சிஸ்டருக்கு அந்த ஒரு தாகமும் பேர்டனுமா இருக்கிறத நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு அப்படி கேட்டுருக்குறேன். அப்போ எனக்கு அது தெரியா, அந்த சபைக்குள்ள இருந்த ஒரு பிள்ளைத்தை எனக்கு அது சொல்ல தெரிஞ்சது, ரைட்டா? அதுக்கு பிறகு பார்த்தா பாஸ்டர் சொன்ன, சரி, ஒவ்வொரு ஒவ்வொரு பிள்ளைகளும் 2 நீங்கள் உங்களோட தெருவில் இருக்கிற 2 பிச்சைக்காரங்க நீங்கள் கூட்டிக் கொண்டு வாங்க, ரைட்? அப்போ 2 பிச்சைக்காரங்களை கூட்டி கொண்டு வந்து அதுக்கு பிறகு அதுக்குள்ள ஒரு டாக்டர் வந்தார். அதுக்கு பிறகு 3 அந்த ஓனர், அரிசி மில் வச்சுக்கிற ஓனர் முன் வந்தாங்க. எல்லாரும் முன் வந்து ஒருத்தர் முன் வந்து புறவு பார்த்தா 1 மாசத்துல அவர்களை கொண்டு வந்து நகங்களெல்லாம் வெட்டி உடுப்பெல்லாம் மாற்றி அவங்கள குளிப்பாட்டி அந்த மாதிரி செய்கிற அந்த இது செய்தாங்க. அப்படி செய்து ஒவ்வொரு மாதமும் அப்போ டாக்டர்ஸ் வந்து அவர்களுக்கு மருந்து, அவர்களுக்கு கீச்சலோ மருந்து கொடுத்துட்டு அந்த 2 டாக்டர்ஸும் வந்து ஜெனரல் ஹாஸ்பிட்டலில். அப்போ அவங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்னது டேட்டை கொடுத்து இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் வாங்க, இந்த ஜெனரல் ஹாஸ்பிட்டல். அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான வசதி இல்லை. அப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு என்னதான் சொன்னால், அந்த ஒரு தாகத்தை நான் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் அதை காட்டி அடுத்தது சாலை ஓரத்தில் இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவருக்கு குவிச்சேன். அல்லையா? அதுக்கப்புறம் நான் அப்படியாவது 1 வருஷமான அந்த ஊழியத்தை செய்கிறேன். உண்மையாகவே அதுக்கப்புறம் அந்த ஜன மக்கள் எல்லாம் புது உடுத்து சாரமோ ஷர்ட்ஸோ போட்டு, அது வந்து சபை பொறுத்தது, நாங்கள் கொஞ்சம் உதவி செய்கிறோம், மற்றது சபை பொறுத்த சபையில் இருக்கிற மக்கள் அந்த ஒவ்வொரு ஆத்மா அந்த 2 பிச்சைக்காரனுக்கு அவங்கள சபைக்கு கூட்டி கொண்டு போகிறது அவங்களாக இருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்தா அவர்கள் புத்தாட அணியக்கூடிய மாதிரி தான் சபைக்கு வந்து. அப்போ அதுக்கு பிறகு இந்தியாவிலேருந்து 2-3 பாஸ்டர்ஸ் மேலே வந்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்ல செய்தாங்க. அப்போ அவங்களுக்கு வாசிக்க படிக்க ஒன்றும் தெரியா, என்ன பாடுறது. அப்போ அதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த மியூசிக்காக ஆசைக்காக வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. அப்போ அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கோட்டைனால நடக்கிற நேரத்தில் கோட்டைனால இருக்கிற இந்த கிராம சர்வ் வந்து இந்த பாஸ்டர்கிட்ட கேட்டாரா, என்ன நீங்கள் பைத்திய வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னாரா. அது இல்லை, நீங்கள் எல்லாரும் பெரிய பெரிய ஆக்களுக்கு தான் கை கொடுக்குறீங்க, அவங்களுக்கு யார் சாப்பாடு கொடுத்தது, அவனே ஒரு மனுஷராக நீ மதிக்க தெரிஞ்சாதான் ஆண்டவரோட அன்பு. அதுக்கு பிறகு பார்த்தா அந்த சபையில் ஜனங்கள் அனும்ப தொடங்கிட்டாங்க. நான் பேரே சொல்கிறேன், வால்டர் ராஜமணி, கோட்டையனா இருக்க வால்டர் ராஜமணி, இந்தியாவில் அவட தம்பி விக்டர் ராஜமணி, சரியா? அப்போ அவங்களோட சபை இன்றைக்கு அப்படி வளருது. அப்போ ஆண்டவர் ஒரு
சகோதரி ஊடாக அல்லாட்ட ஒரு சகோதரன் ஊடாக நாங்கள் கேட்கும்போது, தாகமாக கேட்கும்போது ஆண்டவர் அது வழிகளை திறந்து கொடுக்குறார். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த குஷ்ட ரோகியை கூட நான் பெருமைக்காக சொல்லல, இது என்னத்துக்காக நான் சொல்றேன்னா, இதெல்லாம் ஆண்டோட சமூகத்தில் நான் இன்றைக்கு இந்தியாவோட குஷ்ட ரோகிக்கு நாங்கள் செய்வோம். அப்போ அதுவும் கூட நான் பாஸ்டருக்கு சொன்னேன், பாஸ்டர் குஷ்டரோகியில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் சாப்பாடு கொஞ்சம் கொடுக்கறதுக்காக எனக்கு நீங்கள் இது செய்யுங்கன்னு. அப்போ பாஸ்டர் சொன்னார், என்ன தெரியுமா சிஸ்டர், அங்கெல்லாம் எனக்கு போவேலோ, அங்கே போகிறதுக்கு எங்களுக்கு அலோட் பண்ண மாட்டாங்க. நான் சொன்னேன், எதுக்கும் பாஸ்டர் நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாஸ்டர். அப்படிலாட்டா நான் ஒரு பாஸ்டர் நான் கேட்டு பார்க்குறேன் சிஸ்டர். இல்லை அவரும் அதே மாதிரி சொன்னார், எனக்கு ஒரு 1 வீக் டைம் தாங்க. அதுக்கு பிறகு அவருக்கும் அதுக்குள்ள போகிறதுக்கு இடம் கிடைச்சிருக்கு. இந்த முறை கிறிஸ்மஸுக்கு 3 நாளைக்கு முதல் நாங்கள் அந்த குஷ்டரோகியாக்களுக்கு பிரியாணி கொடுத்தோம். அப்போ பார்த்தா அன்றைக்கு பாஸ்டர் அங்கே சமைக்க இயலாது, அங்கே அரசாங்கம் கொடுத்தாலும் அங்கே கொண்டு போகிற ஆக்கள் சாப்பாடு கொண்டு போகணும், அவ்வளோத்துக்கு துர்நாற்றம். அப்போ அன்றைக்கு அங்கே சமையக்காரன் இல்லை, நாங்கள் கொடுக்குற நேரம் அன்றைக்கு அவங்க பட்டுனியா சுருண்டி யாருமே அவர்களை கேட்கறதுக்கு ஆக்கள் இல்லை, ஜனங்கள் கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை, ஒரு மந்திரி இல்லை, ஒரு யாருமே அவர்களை கைவிடாமலே இந்த அவர்கள் நாளைக்கு சாகுறாக்கள் தான். இன்றைக்கு ஒரு உடுப்பு உடுத்தா அடுத்த நாளைக்கு அந்த உடுப்பு உடுத்தேலாங்களோ, அவ்வளோத்துக்கு நாரும். அப்போ பார்த்தா நீங்கள் அந்த படங்களெல்லாம் பார்த்தா தாரையாக உங்களுக்கு அழுகும். இந்த கை 2மே குஷ்டரோகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு ஒன்றும் செய்யல. அப்போ அவங்களுக்காக வேறொரு ஆக்கள் பாத்திரத்தை அள்ளி கொண்டு வருவாங்க. பாத்திரத்தை கொண்டு வந்தோன்னா பாத்திரத்தில் அள்ளி போடுவாங்க சாப்பாடு. அப்ப இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோன்னு, இதெல்லாம் ஆண்டவோட சமூகத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கும் போது அல்லாட்ட நீங்கள் ஆண்டவோட பாரப்பட்டு கேட்குற நேரத்தில் தான் ஆண்டவர் அந்த வழி வாசலை திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. கடைசியாக நான் இதை சொல்கிறேன், இது கூட இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்லல, கர்த்தரோட பாதத்தில் இருக்கேன். இந்த கடைசி நான் இருக்கிறேன். லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு ஆசையாக இருந்தது, இந்த ரோட்டில் இருக்க ஜனங்களுக்கு நான் ஃபீட் பண்ணணும், அப்படி எனக்கு ஒரு தாகமாக இருந்தது. ஆனால் அதை நான் எனக்குள்ளே வச்சுருந்தேன். ஆனால் அந்த தாகத்தை இன்றைக்கு எங்களோட மகன் ஊடாக லாஸ்ட் வீக் எங்களுக்கு மகனுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஃபீட் த சீட், ஃபீட் த ஸ்வீட் இதை சொல்லி ஒன்றை திறந்து எங்களோட மகன் கொடுக்குறான். அப்போ நாங்கள் ஆண்டோட சமூகத்தில் இருந்து இன்றைக்கு பாளையத்தில் முன்னா நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் உத்தமம் உண்மையாக செய்யும் போது கர்த்தர் வாசலை நான் என் மகனுக்கு சொல்லவே இல்லை, மகனுக்கு சொல்லவே இல்லை. ஆனால் நான் ஜெபத்தில் இருந்தேன், ஆண்டவரே இந்த தெருவோரங்களில் இவ்வளோ ஹோம்லெஸ் இருக்கிறாங்க. இந்த ஹோம் டிப்போவுக்கு போய் பார்த்தா எத்தனை சனங்கள் ஒரு நேரம் சாப்பாடில் பறிக்கிறாங்க. சும்மா போனா பறிக்கிறாங்க, பசி அவ்வளோத்துக்கு ஹோம்லெஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்றல ஏதாவது. அப்போ நான் மகனுக்கு சொன்னேன், மகன் நான் சூப் செய்தாரேன், நீ சூப்பை கொண்டு போய் கொடு அவங்களுக்கு. இல்லைம்மா நான் சாண்ட்விச் தான் கொடுப்பேன். சரி, நான் பெருமைக்காக சொல்லல, அதாவது நாங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் இருந்த முழங்காலில் இருந்து ஆண்டவருக்கு நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தண்டை தேவையை தண்டை ஏக்கத்தை ஆண்டவர் இந்த நாள் உங்களுக்கு கொடுக்க போதுமானவர். அதான் ஆண்டவர் சொல்ற, பண்டிகையில் கடைசி நாள் உரத்த சத்தத்தோடு இந்த எல்லாரும் போயிடுவாங்க எரிச்சலத்தை விட்டு, உரத்த சத்தத்தோடு ஆண்டவர் கேட்கிறார், தாகம் உள்ளவன் என்னிடத்துல வாழ்ந்து. ஆண்டவோட தாகம் இன்றைக்கு எங்களுக்குல அது அழுகிட்டும். இன்றைக்கு ஆண்டவோட தாகம் இன்றைக்கு நாங்கெல்லாம் உடுக்கிறோம், எல்லாம் செய்ய அதுக்காக குறை குற்றம் நாங்களும் வாழவோனே. ஆண்டவரோட பிள்ளை நல்லா இருந்தாதான் எங்களை பார்க்கிறவர்கள் இது இயேசுவின் பிள்ளை, இவர்கள் இவ்வளவு ஆண்டவர் ஆசி வைத்ததுக்கு காரணம் என்ன, இவர்கள் இயேசு அறிந்தபடியா. அப்படி நாங்க எல்லாமே செய்யத்தான் வேணும். ஆனாலும் ஆண்டவரோட தாகம் ஆண்டவரோட பாசி என்னன்னு நாங்க இந்த நாள அறியும் போது மாத்திரம்தான் இந்த ஜெபத்திலையும் இந்த ஆராதனையிலே நாங்கள் துதியிலையும் நாங்கள் ஆண்டவருக்கு பாளையத்துல முன்னுக்கு இருப்போமா
இருந்தா மாத்திரம்தான் ஆண்டவர் இந்த நாள் அதை காண்பிப்பார் உங்களுக்கு. ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாள்ல கடைசி நாட்கள இன்னும் 3 நாள் இருக்கு. இந்த நாள்ல நாங்கள் ஜெபத்தில் ஆராதனையில அல்லாட்ட எதிலையாவது நாங்க ஆண்டவர்கிட்ட நாங்க ஆண்டவரே இந்த நாளை நான் பாளையத்துக்குள்ள முன்னுக்கு வந்து இருந்து உமது சித்தத்தை செய்யும்படியாக இந்த கடைசி நாட்களை நான் நிற்கிறேன். ஆண்டவரே இந்த உலகம் எல்லாம் அழிந்து போகுது ஆண்டவரே. யுத்தங்கள் எல்லாமே நாங்கள் இந்த வேதத்துல பார்க்கிறோம். யுத்தங்கள் செய்திகள் எல்லாம் கேள்விப்படுங்க. ஆனாலும் வருக ராஜா தாமதிக்கன்னு சொல்லி அதுல நாங்க கைவிடாத படி ராஜா. நாங்கள் இவ்வளவு ஆண்டவரே உண்மை அறிஞ்சிருக்கிறோம், இவ்வளவெல்லாம் நாங்க செய்தோம். ஆனாலும் நாங்களும் ராஜா அப்பா நாங்கள் கைவிடாத படி இந்த நாள் எங்களை நினைவு கூறுங்கன்னு சொல்லி இந்த நேரத்தில் அந்த 3 நாள்ல நாங்கள் ஆண்டவர்கிட்ட மறுபடியும் நாங்கள் கேட்போமா, ஆண்டவரே நாங்கள் பாளையத்துக்குள்ள ராஜா அப்பா பின்னுக்கு இருக்கும்போது நீங்க கோபப்பட்டு ராஜா நாங்கள் அந்த அக்கினிக்கு நாங்கள் இறையாகாதபடி பாளையத்துக்குள்ள நாங்கள் முன் வந்து ராஜா அந்த தாகத்தை விருப்பத்தை நாங்கள் செய்யும்படியாக ராஜா இந்த காலையில எங்களை ராஜா பலப்படுத்துங்க ராஜா. சத்துவத்திலே வல்லமையிலே ராஜா உங்க ஆவின் கனிகள்னால் எங்களை நிரப்புங்க ராஜா. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் பாடல்கள் ஏக்கங்கள் எல்லாம் ராஜா அப்பா அது உமக்கு ஆண்டவரே மறுரூபப்படுத்தும் என்று சொல்லி இந்த கால வேலை ராஜா இந்த சபையில இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே ராஜா அப்பா நினைவு கூறுங்க ராஜா. நாங்கள் இனிமேல் ராஜா அப்பா ஆண்டவரே களைப்பில பின் வைத்துட்டோம் ராஜா, திரும்பி பார்க்க மாட்டோம் ராஜா. ஆண்டவரே நாங்க விட்டு வந்த காரியங்கள் ஆண்டவரே போகட்டும் ராஜா. ஆனாலும் ராஜா நாங்கள் இண்டையில இருந்து ராஜா ஒரு புதிய காரியத்தை எங்களுக்கு செய்யுங்க ராஜா. உணர்வுள்ள பிள்ளைகளாக ராஜா அநேக காரியங்களை கேள்விப்பட்டு அங்கங்க சுனாமி அங்க ஆண்டவரே வெள்ளப்பெருக்கு ராஜா அப்பா எல்லாமே வருதே ராஜா. ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே உணர்வு எல்லாமே இருக்கிறோமே ராஜா. ஒரு விச ராஜா எங்களை நினைவு கோருங்க ராஜா. ஒரு விச ராஜா உண்மை நினைவு கோருங்க ராஜா. நாங்களும் ராஜா கர்த்தாவே அந்த இன்பர் இயேசு ராஜாவை நாங்கள் காணும்படியாக ராஜா அப்பா ஆண்டவரே யோபு சொன்னதுபடி ராஜா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லும்படியாக ராஜா எங்கள் கண்கள் அந்நிய கண்கள் அல்ல ராஜா எங்கள் கண்கள் அதை காணும்படியாக கிருபை செய்து ராஜா இந்த நாள்ல கடைசி நாட்கள்ல கடைசி வார்த்தையாக ராஜா நீர் எங்களுக்கு